இன்னைக்கு நான் சொல்றேன், உன்னை குறித்து யாராவது உட்கார்ந்து தேவையில்லாத நியாயங்களை பேசும் பொழுது கர்த்தர் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் செவிகள் அதை கேட்டுக் கொண்டிருக்கிறது. அவங்க என்ன வார்த்தை உபயோகப்படுத்துறாங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டா கர்த்தர் உங்க வாழ்க்கையில் கிரியை செய்வார். ஒருவேளை நீங்க மோசமானவன் சொன்னாங்கன்னா உங்க பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். நான் பார்த்திருக்கிறேங்க, பிசாசு நம்மளை எதை வச்சு அடிக்கிறானோ கர்த்தர் அதிலேயே உயர்வை தருவார். பொருளாதாரத்துல நம்மள அடிச்சானா பொருளாதாரத்துல உயர்த்துவார். இன்னைக்கு நீங்க எந்த போராட்டத்துல பிசாசு உங்களை சிக்க வச்சிருக்கான் அப்படியே மைண்டுக்கு கொண்டு வாங்க. நான் சொல்றேன், அதே காரியத்துல கர்த்தர் உயர்வுல கொண்டு வர. உங்களுக்கு காரணம் இல்லாமல் காயங்கள், உங்க மனசுல இருக்கிற காயம் ரொம்ப பெருசு. அந்த காயத்துக்கு நீங்க ஒரு தப்புமே நீங்க பண்ணல. நீங்க ஒரு நிரபராதி, நீங்க நல்லவங்க, நீங்க மனசறிஞ்சு யாருக்குமே எந்த தீங்கும் செய்யாத ஒரு நபர். உங்களுடைய இருதயம் அப்படியே வெளிப்புறமான இருதயம். ஆனா நான் நம்புறேன், நீங்க இன்னைக்கு காயப்பட்டு நிற்கிறதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்ல. உங்களுடைய ஞானம் இல்லாமல் நீங்க எடுத்த சில செயல்கள் தான் நீங்கள் இன்னைக்கு காரணம் இல்லாமல் காயத்தோடு இருக்கிறீர்கள். சோ ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே.